ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங், அப்புறமா வந்து பாப்பாங்களை வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து சேர்த்த போகிறோம். ஏற்கனவே ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்த போகிறோம்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். அது என்னென்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே டவுன் ஹால்லையே ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் விசாரிச்சுட்டு பக்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் விசாரித்து இன்றைக்கே கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் கிளாஸ் எடுத்துட்டோம். சோபிக்கு வேற ஏதோ ஜானலா நீ என்ன சொன்ன? ஜானல் திங்ஸ் வாங்கணுமா? மொத்தத்துல ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டுறது வாங்கணுமா? அதுவும் அப்படியே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. சரி, அதான் அந்த vlogல பார்க்க போறீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எனக்கு அதான் வாங்கி தரேன். அக்காவுக்கு அழகா இருக்கு கலரு. ரித்திகாக்கு அதோட சூப்பரா இருக்கு. சண்டைக்கு வந்துடும்னா அந்த பிள்ளை. சோபிகா, ரித்திகா வந்துட்டாங்க. சோபி வேற கத்துக்குச்சுன்னு சொல்லிட்டு திரிக்குது. அப்புறம் ஓகே, ஸ்விம்மிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பராக முடிஞ்சுது. நான் சூப்பராக பண்ணேன். எப்படி பண்ணேன்? அவங்க லைட்டாக தான் பார்த்துருப்பாங்க. என்ன கேட்குறியா? சூப்பராக பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு சோபி சீக்கிரம் கற்றுக்குன்னு நினைக்கிறேங்க. ரித்திகா இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கு. சோபி வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. ரித்திகா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்லோவாக இருக்குன்னா ரித்திகா தண்ணி குடிச்சிட்றா டப்பு டப்புன்னு. எதுக்கு ரித்திகா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கா? தண்ணியே குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்காம இல்லைன்னா அந்த புறையேறுற மாதிரி நீச்சல் அடிக்க முடியுது. அந்த பயம் மட்டும்தான் இருக்கும். டோட்டலாக 15 நாள் கிளாஸ் சொல்லியிருக்காங்க. 10 நாள் ஒரு வாரத்திலே வந்து நீச்சல் கற்றுப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களே சும்மா பண்ணுறதா அப்படின்னாங்க. பார்க்கலாம். இப்போ வந்து சம்மர் கிளாஸ் மாதிரி தான். இந்த மாதம் இந்த 10 நாள் மட்டும் அனுப்பிச்சிட்டு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்போ வழக்கம் போல் ஸ்கேட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் நினைப்பீங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் பாப்பாங்க நிறுத்திட்டிங்களான்ட்டு. ஸ்கேட்டிங் கிளாஸ்லாம் நிறுத்தலை. இந்த மந்த்து லீவு அப்படி இப்படின்னு போய் ஒரு 10 நாள் போயிருச்சா. சரி, இந்த கொரோனாவுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஒரு நீச்சல் கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு அப்படி போகிறோம், தண்ணி இருக்கிற பக்கம் போகிறோம், அன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா கூட பிள்ளைங்க வந்து நீந்தி மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு தான். எங்கள் ஊரில் கிணத்துலலாம் தண்ணி இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ காசு கொடுத்து நாங்கள் கற்றுக்கவே மாட்டோம். ரித்திகா வந்து 2 வயசோ 3 வயசு இருக்கிறப்ப எங்கள் ஊரில் தண்ணி இருந்துச்சு கிணத்து வழியாக. அப்போ நான் ஸ்விம் பண்ணேன். அப்போ பண்ணேன். அந்த டின் எடுத்து கட்டிக்கிட்டு சொரக்காவை எடுத்து மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்துட்டேன். நான் கற்றுக்கிட்டேன். அந்த டைமில் நீச்சல் வந்து பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்டேன். இவங்க 2 பேரும் கற்றுக்கல. சோபி எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் டக்குன்னு கற்றுப்பான்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்டேன் இல்லை, என்ன சும்மா பண்ணல. இப்போ இன்னைக்கு தான் இப்போ தண்ணிக்குள்ளே இறங்குனீங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? நான் ஸ்விம்மிங் இப்போ சொல்லலை. நான் 2 வயசுல பண்ணேன். அப்பா கிட்ட 2 வயசுல பாப்பா வந்து ஸ்விம்மிங் கற்றுக்குச்சு. இப்போ சும்மா அப்பா கிட்ட போனேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் போகிறோம். நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். அவர் வந்து டயர்ட் ஆகிட்டார், தூங்குறேன்னு சொல்லி படுத்துட்டாரு. இப்போ நாங்கள் 3 பேர் போயிட்டு ஏதோ சோபி வேறு ஏதோ வாங்கணுவாங்க. அந்த திங்ஸ் வாங்கணுமா தெரியல. போய் பார்க்கலாம். இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வரலாம். இப்போ வந்து டைம் வேறு ஆச்சு. சரி போகலாமா? சரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறையா இருக்கும். இது கம்மியாக தான் இருக்கும். அந்த இதில் என்ன இருக்கு முதல்ல மீஷோலே பார்த்துட்டு இதே இதோட கம்மியாக இருக்கும். அம்மா என்னங்க பாம்பு? நான்லாம் பயந்துட்டேன். எடுத்து வச்சு. சரி, இதை வாங்க தான் வந்தோமா? இடக்கடவுளே. சரி வாங்க வாங்க. அதான் அக்கா கேட்டுச்சு. பீஸ் வச்சிருப்பாங்க பாரு. நீ விவரமா இன்னொன்னு எடுத்துக்கிட்ட இருக்குமா? அட இது என்னது? இது என்னது? என்னன்னு எனக்கே தெரியல. புதுசாக இருக்குது. பாப்பா என்ன வாங்க வந்தோமோ அதுதான் பார்க்கணும். ரித்திகா, நீ அக்கா எது வச்சுருக்காங்களோ அதுதான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க. ஆளுக்கு ஒன்று வாங்க, அப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
வாங்கிக்கிறியா? சரி இருங்க, இதுல என்ன நீ கேட்கக்கூடாது, நான் உங்களுக்கு கேட்க மாட்டேன். என்ன காஃபி கடையா? ஆமாம், 2 செட்டு தான் 90. சரி பரவாயில்ல, வாங்கினதுக்கப்புறம் ரேட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க எவ்வளோ போகுது இது அமௌண்ட்டு? 480 அப்படியா? சரி இதுனா இது கைப்பிடி கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது இதே மெட்டீரியல்ல வந்து அதுனா கொஞ்சம் வேற வேற அந்த மெட்டீரியல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிக் சைஸ்ல இருக்கான்னு பாருங்க. ஃபைனலாக நான் போன வேலை முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னன்னு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? சாப்பாடு சாப்பிடல, ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். டாடி வீட்டு தனியாக இருக்கு. ஒரு சிக் அவர் இல்லாமல் இந்த மாதிரி கடைக்கு வந்தாவே எனக்கு வந்து ஏதோ பிரேக்கப் பண்ண மாதிரி ஃபீலிங் இருக்கும். அது யாரே தெரியல. நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்களே டைவர்ஸ் வாங்கணும். சரி ஏதாவது அவருக்கு வாங்கிட்டு போகலாம். அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம்? அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு போனாலும் பிடிக்கும். விங்ஸ் அப்பா என்னென்னத்தையும் ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. என் புருஷன் விட்டுட்டு என்ன வேறு பிரிச்சு வேறு கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த பிள்ளைங்க. ஒரு விங்ஸ், ஒரு மொஜிட்டோ, அப்பாட்ட போய் சொல்கிறவங்களே காளான் மட்டும்தாங்க கேட்டாங்க. ஆனால் கடைக்கு போய் ஏதோ ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த கடையில் காலாடே இல்லை டாடி. சரி ஓகே, ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன தான் வாங்கியிருக்கேன். வாங்க வாங்க வரட்டும். ஃபர்ஸ்ட் இந்த பேக் எதுக்கு? இது வந்து நம்ம ஸ்விம்மிங் கிளாஸ் போறோம்ல, அதுக்கு வந்து அந்த பேர் சொல்லி எனக்கு பேக் வாங்கிட்டேன். நான் தானே தூக்கிட்டு வருவேன், அதனால அழகு பேக்கா வந்து வாங்கிட்டேன். இது கண்ணாடி வைக்கிறதுக்கும் அப்புறம் அதெல்லாம் யார் சொன்ன கதை? இதெல்லாம் யார் சொன்னா? அதான் சொன்னேன், அந்த பேக் எனக்கு. பேக் ஃப்ரண்ட் காமி அழகா இருந்துச்சு. மாட்டி காமி பிங்க். இது வந்து நம்ம இந்த ஸ்லிம் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதாம்மா ஸ்லிம் பேக்காகவும் வச்சுக்கலாம், இதையும் ஸ்லிம் பேக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். பிஞ்சு இல்லை இதில் இருக்கு பாரு, இதில் ஸ்லிம் பேக் போட்டுவிடு. அப்படி போடு. அந்த மாதிரி போட்டுரும். அழகா இருக்குல்ல பேகு, நல்ல கலராக. ஆனால் 530 ரூபா அந்த பேகு. பரவாயில்லம்மா. இப்போ நம்ம அங்கே ரெகுலராக கடையில் பேக் வாங்குவோம்ல, அந்த கடையில் அது 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்கம்மா. ஹோல்சேலுங்கிறதுனால நமக்கு பாதி ரேட்டு கிடச்சிருக்கு. தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் இந்த பேக்கோட ரேட் எவ்வளோன்ட்டு. எனக்கும் தெரில. 530, 630 எவ்வளோமா வாங்கினாங்க? அது 700லாம் இல்லை. பில் இருக்கும்ல பாரு. 522 ரூபா. ஐயோ பேக் மாட்டி காமி. ரித்திகா நீ மாட்டு. ரித்திகா ஆளுக்கு ஒரு பேக் எஞ்சி மாட்டு. நெஞ்சு நில்லுங்க. ஒரே பேகு. அதுலேயும் போட்டுக்கலாம். 2 in 1. இப்போ பெயினர் எதுக்காக வாங்கினா அது பாப்பாங்க ஸ்விம்மிங் கிளாஸுக்கு ஆகும் அப்படிங்கிற பேரில் பாப்பாங்க பேர் சொல்லி எனக்கு 2 பேக் ஆயிடுச்சுமா. இனிமேல் எங்கேயாவது போனால் ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கே எனக்கு பேக்கை பார்த்து மாட்டேங்குது. வெயிட்டாக தான். என்னது குப்பையா இருக்க? நான் அந்த பேக் ஒருவேளை புசுன்னு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா நான் இவ்வளோ நேரம். சரி பரவாயில்ல. அப்படின்னா என்ன, என்னோட 3 ஃபோனுமே வச்சுக்கலாம் மாட்டுது. உள்ள தாச்சியாக இருந்தது. ஓகே. உள்ள ஏதாவது சைடு இருக்கா? சரி ஓகே. நம்ம ஏதாவது வெளியில் போகிறோம்னா அழகு போல் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு கலரில் இருக்குல்ல. அப்போ கோல்டன், நம்ம தான் கோல்டன். இதுவும் அழகா இருக்கு. எங்க வெளிய போறோம். எங்க அக்காட்ட கொடுத்துக்கு அக்கா மாட்டி காமிட்டா? சரி ஓகே. அக்காட்ட காமிப்பா. நீ அக்காட்ட இருக்கிறத வாங்கிட்டு அக்காட்ட எதை கொடு. அப்படி சொன்னாதான் வாங்கி மாட்ட முடியும். சோபி மாட்டினாவே. நான் இந்த மாதிரிலாம் மாட்ட வாய்ப்பே இல்லை சோபி. இப்படிலாம் எனக்கு பிடிக்காது. அதான் அம்மா இப்படிதான் மாட்டுவாங்க. சரி ஜேர்னல் திங்க் தானே வாங்கினீங்க, மறந்துட்டீங்க. அதை காமிக்க. ரொம்ப நேரம் பேக்கையே காமிச்சு. மொத்தத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேக் வாங்கிட்டேன். ஜேர்னல் திங்க்னு போயிட்டு அங்கே போயிட்டு என்னன்னே தெரில எனக்கு. இதுதானா? இது ஜூம் வச்சு காமிக்கிறேன்.
இது உங்களுக்கு தாங்க வைக்கட்டுமா? நான் போய் கத்திரிக்கோல் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெனி அக்கான ஒருத்தவங்க, அவங்களோட சிஸ்டர் வந்து ஜெனி இல்ல ஷர்மிளா. ஷர்மிளா அக்கா ஒருத்தர், அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த ஜர்னல் திங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கள பார்த்து தான் இதோ நிம்மி எனக்கு தான் பிடிக்கும். நிம்மி அக்கா அந்த அக்காங்கள யாருனே எனக்கு வேற தெரியல. வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வந்து அவங்க பார்த்து தான் நாங்களே இத வாங்குறோம். சரி ஓபன் பண்ணுங்க. நிம்மி அக்கா என்ன உள்ள டைரி தான் இருக்குது. என்ன ரித்திகா? ரித்திகா ஓபன் பண்ணி கொடுமா. ஓபன் பண்ணிட்டேன். சரி விட்டு. அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டேப். இங்க இங்க எல்லாத்தையும் நீயா காமிச்சிட்டீனா நான் இன்னொரு வேற அக்காது வேற. அடுத்து அப்புறம் ஒரு டைரி. இங்க பாருங்க, இப்படி ஓபன் பண்ணி இதுல பண்ணலாம். என்னப்ல நோட் தான் இருக்கு. ஆமா நோட் தான் இருக்கு. இதேப்ல 500 ரூபாய் போட்டு இந்த ஸ்டோரி இருங்க, இதுல தான் இதெல்லாம் பண்ணுவோம். இந்த நோட் கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இது இல்ல, இது வந்து ஒரு கார்டு மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, மெசேஜ் கொடுக்கிறதுக்கா? மெசேஜ் பண்ற மாதிரி. I can't convey myself. சரி, இப்படி தனித்தனியா வை ஒரு பீஸா. How to translate. அப்புறம் இது அந்த மாதிரி கார்டா? கார்டு. என்னது இதெல்லாம்? இதெல்லாம் ஜர்னல் திங்ஸ். நம்ம கொஞ்சம் அழகழகா இருக்க மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் பில்ல கட் பண்ணி ஒட்டி அதோட ஜர்னல் திங்ஸ் தான் சொன்னேன். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு கட் பேப்பர். ஏய் நீ எதுக்கு எடுக்கற? இன்னும் நீ பாரு ரித்திகா, ஏன் சோபி எடுக்கிறப்ப அப்படி சொல்ற? இங்க பாருங்க, இது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜர்னல் திங்ஸ்ல இதுல தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வெச்சுக்கலாம். இது வந்து இங்க பாருங்க, என்ன ஸ்டிக்கர் மாதிரி இல்ல? இது வந்து இப்படி வந்து கட் பண்ணி இங்க பாருங்க, அதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் தான். நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். என்னன்னே தெரியல. இருங்க தெரியும். இது எல்லாமே கார்டா? ஆமா. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். மொத்தத்துல செல்லு பார்க்காம இருந்தீங்கன்னா சரி, இதை வச்சுக்கிட்டு இருங்க. இது நான் உள்ள வச்சிட்டு அப்புறம் இன்னும் ஒரு மாசமே என் பிள்ளைங்களுக்கு வேற ஸ்கூல் லீவ் இருக்குது. ஜூன் 22 தான் உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பனே. தீம் மாதிரியா? கொஞ்சம் ஃபாரஸ்ட் தீம் அந்த மாதிரி. ஓ. அப்புறம் நெக்ஸ்ட் இது ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். எல்லாமே ஒட்டறதானா? நான் ஜர்னலே அதான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இது வந்து அவுட்லைனர் கொடுத்துக்கலாம். இது குட்டியா இருந்துச்சுல, இது பெருசு எடுத்து ஃபுல் அவுட்லைன் கொடுத்து வேஸ்ட் பண்ணாம அழகா பண்ணனும். நான் பாப்பேன். அது என்னது அடியில? அவ்வளவுதானா? சரி ஓகே. இப்போ வந்து ரித்திகா அது பார்க்கலாம். சரி, இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடி. அது என்ன காசா? காசு எப்படிமா தருவாங்க? இது ஒரு காஃபி மாதிரி. அக்கா சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுல வந்து மேல ஆப்ல அப்படியே ஏதாச்சும் பாப்பா உன்னது ஃபுல்லா காஃபி தீம், அக்காவது ஃபுல்லா அந்த வீடு இருக்கிற மாதிரியே. சரி ஓகே ஓகே. இதுவும் அதே மாதிரி தான் போல. அக்கா எல்லாமே சேம் தான். இது வந்து ஒரு காஃபி. அங்க பாரு சோபி ஸ்டிக்கர் மிக்ஸர்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் அது அந்த மாதிரி கார்டு. 2 கார்டு தான் கொடுத்திருக்காங்க. அக்காவுக்கு 2 தான் கொடுத்திருக்காங்க. 2 தான் கொடுத்தாங்க. சரி, அதுக்கு என்ன பண்றது? இதுவும் அதேதான். பாருங்க, காமிச்சிட்டு தான் இருக்கேன். இங்க பாருங்க, இது ஒரு மார்னிங் போட்டு. அப்புறமேட்டு இதுவும் எப்படியோ ஸ்கூல் லீவ்ல ஏதாவது ஒன்று செல்லு பார்க்காம ஒரு பையன் பண்ணா சரி. ஆமா, கிறிஸ்மஸ் தாத்தா சூப்பர்மா. 2 பேருமே அழகா தான் இருக்கு. ஏன் சோபி ஒரு 2 பேருக்கு வேற வேற தீம். அதனால உங்களுக்கு சண்டே வராது. இதே மாதிரி திரும்ப அடிக்க வைக்கணும் ரித்திகா நீ. கொஞ்சம் கஷ்டம். இது என்னது? அதுதான் நம்ம திருப்பி காமி. இப்படி இந்த பக்கம் காமி. பிரிண்ட் இருக்கிற பக்கம் என் பக்கம் காமி. சூப்பர். சோபி வேற அங்கேருந்து உன்னே பார்த்துட்டு இருக்கு. ஐயோ என்னடா ரித்திகாட்டெல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு பார்க்குறியா சோபி? உன்னதும் அழகா இருக்கு சோபி. உன்னது ஒரு தீம், பாப்பாது ஒரு தீம். அதனால தீமுக்கு ஏற்ற மாதிரி இங்க பாருங்க, ப்ரூ காஃபி. அது பெருசா என்னமோ ஒன்று இருக்கு ரித்திகா. உன்னது காப்பி எப்படி தயாரிச்சாங்கன்னு இருக்க மாட்டேது. ஆமாம்மா, நம்ம இந்த கடைக்கு போனோம்னா அந்த கடை ஒரு தீம் மாதிரி இருக்குல்ல, அது என்ன கடை?
அன்னைக்கு காஃபி அப்புறம் எதுக்கு ஆமாண்ணா ஸ்பானிஷ்ல எழுதிருக்குமா? உனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? தமிழே உனக்கு தெரியாது. சரி 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 ஓகே. மொத்தத்தில் பிள்ளைங்க ஆசைப்பட்டது ரெண்டுமே வாங்கி கொடுத்தாச்சு. இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதை நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம். சோபி பண்ணுவீங்களா ரித்திகா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு விடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ளூ கலர் ஹாட் போட்டுருங்க. காஃபி டீம் அப்புறமேட்டு ஒரு ஃபாரஸ்ட் டீம் போட்டுருங்க. டாடா. இது பிரிண்டிங் மாதிரி இருக்கு. கண்ணு மூடிட்டேன். நல்லா இருக்கா? இதாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நீங்க. அங்க எழுதி இருக்குது. எழுதி இப்படி ஒட்டிருக்கீங்களா? நான் எழுதல, அதுலயே எழுதி விட்டுருந்தாங்க. எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் எனக்கு தெரியவே இல்லை ரித்திகா. பிரிண்ட் பண்ண மாதிரியா இருக்கு. யோப்பா பயங்கரமா இருக்கு இல்லைங்க? அவ்வளவுதான். இது பாரு எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஷீட் நீ ஒட்டினியா சோபி? இப்போ இது ஒரே மாதிரி தெரியுது பாருங்க. பிரிண்டிங் மாதிரி இருக்கு, பண்ண மாதிரியே தெரியல. இது பாப்பாங்க பண்ணது, இதுதான் பிரிண்ட். ஏய் சூப்பர் சூப்பர். ஒர்த்து தான் நாட்டுதுங்க வாங்கி கொடுத்தது. ஆமா. தொடர்ந்து சீட்டு வெளியே பண்ணிட்டு மட்டும் உள்ள கொடுக்கலாம். சூப்பர்மா வாழ்த்துக்கள். நல்ல வேலை, என் பிள்ளைக்கு இனிமேல் செல் எடுக்காது மட்டும் தெரிஞ்சு. இல்லை இதை பார்த்து ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்படி பண்ணணும் சோபி, நம்ம இப்படி பண்ணணும். கொண்டு ஆமா இது ஆப்போசிட்டா இருக்குமா? சரிம்மா பரவாயில்ல. நான் தான் சொல்லுவேன். 3 2 1 கோ. வா சூப்பர்ல. காஃபி பஜாரம். ஏய் நான் பார்க்கவே காஃபி பஜார். டா கடைசி எடுத்துட்டேன். சூப்பரா இருக்கு. சோவிக்கே சர்ப்ரைஸ். இது பாரு ஆனா எப்படி இருக்குன்ட்டு. ஆமா. இங்க பன் இருக்கு, இங்க வந்து காஃபி இருக்கு, இங்க இது கேப்புச்சினோவா? சரி ஓகே ஒர்த்து தான். இங்க எனக்கு அந்த மாதிரி இல்ல.